வணக்கம் ராதிகா. நேபாள் வெள்ளப்பெருக்கில் சிக்கிக்கொண்ட மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 7 பேரில் 3 பேர் வீடுகள் அடையாளம் காணப்பட்டது. மயிலாடுதுறை வட்டாட்சியர் உறவினர்களை தொடர்பு கொண்டு விசாரணை மேற்கொண்டார். பாதுகாப்பாக உள்ளதாக அயலகத்துறையினர் தெரிவித்துள்ளதாகவும், ஆனால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று குடும்பத்தினர் அச்சம் தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து திரு கைலாய மானசரோவர் யாத்திரை பேருந்து மூலம் கடந்த 23ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 57 பேர் 3 பேருந்துகளில் சுற்றுலா சென்றுள்ளனர். இன்று காலை காட்மாண்டில் இருந்து நேபாள் சென்றுள்ளனர். நேபாளில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சுற்றுலா சென்ற பயணிகள் 57 பேர் சிக்கிக் கொண்டதாக தகவல் வெளியானது. சுற்றுலா சென்ற பயணிகளில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த புஷ்பலதா, ரத்தனகுமார், பூங்குழலி, மணிமேகலை, மயிலாடுதுறை செட்டித்தெருவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதி சிவஞானம், ராஜேஸ்வரி, மயிலாடுதுறை கூரைநாடு தோப்பு தெருவைச் சேர்ந்த வெங்கட்ராமன் உள்ளிட்ட 7 பேர் சுற்றுலா சென்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் 7 பேரின் வீடுகளை கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை வட்டாட்சியர் விஜயராகவன் தலைமையில் வருவாய்த்துறையினர் போட்டோ ஆதாரத்தின் அடிப்படையில் மயிலாடுதுறை செட்டித்தெருவை திரு சிவஞானம் உறவினர்களை சந்தித்து விசாரணை செய்தார். இதேபோல் மயிலாடுதுறை கூரைநாடு தோப்பு தெருவைச் சேர்ந்த வெங்கட்ராமன் உறவினரை செல்போனில் தொடர்பு கொண்டு விசாரித்தார். இருவரும் பாதுகாப்பாக உள்ளதாக அயலகத்துறையினர் தெரிவித்ததாக குடும்பத்தினர் தெரிவித்தனர். ஆனாலும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாததால் அச்சம் தெரிவித்தனர். தங்கள் உறவினர்கள் பாதுகாப்பாக உள்ளார்களா என்று தமிழக அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று உறவினர்கள் தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து மயிலாடுதுறை அபிராமி நகர் ராஜேஸ்வரி என்பவர் வீடு கண்டறியப்பட்டுள்ளது. அதேபோல் மயிலாடுதுறை தில்லை நகரைச் சேர்ந்த ரத்தினகுமார், பூங்குழலி ஆகியோரின் வீடுகள் கண்டறியப்பட்டது. மீட்கப்பட்டவர்களின் புகைப்படம் வெளியிடப்பட்டதில் ரத்தினகுமார், பூங்குழலி ஆகிய இருவரும் புகைப்படத்தில் உள்ளதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை அபிராமி நகரத்தை சேர்ந்தவர் என்பது தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. 5 பேரில் வீடுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. ரத்னகுமார், பூங்குழலி, மணிமேகலை பாதுகாப்பாக உள்ளனர் என்று வருவாய்த்துறையினர் விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மொத்தம் 7 நபர்களில் 6 பேர்கள் வீடுகள் கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு நபரின் வீட்டுக்கு சென்ற போது உறவினர்கள் யாரும் இல்லாததால் அவர்களுடைய தகவல் இன்னும் தெரியப்படுத்தவில்லை என வருவாய்த்துறையினர் தெரிவித்தனர். ராதிகா. நேபாளத்தின் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியிருந்த தமிழர்களில் மயிலாடுதுறையை சேர்ந்த 7 பேர் பத்திரமாக இருப்பதாகவும், மேலும் சிக்கி தவிக்கும் தமிழர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் நமது செய்தியாளர் கமலக்கண்ணன் தகவல்களை வழங்கினார். தகவல்களுக்கு நன்றி கமலக்கண்ணன். நேபாளத்திற்கு புனித யாத்திரை சென்ற பக்த கோடிகள் பேரிடர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களை உடனடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை. அரசாங்கம் உடனடியாக தொடர்பு எடுத்து அவங்களை எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மயிலாடுதுறை சேர்ந்த 7 பேர் புனித யாத்திரை சென்றவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. உடனடியாக அவர்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு நல்ல தகவல் தரும்படி அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். அதுல நாங்க இன்னும் தொடர்பு கொண்டுட்டு தான் இருக்கோம். சேஃபா இருக்கிறாங்க, வந்துருவாங்க, நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு உடனடியா அந்த துரிதமா எங்களை 7 பேரையும் சீக்கிரமா ஒரு நல்ல தகவலோட எங்களுக்கு தொடர்பு கொண்டு கிடைக்கணும்னு நாங்க கேட்டுக்கொள்கிறோம்.